டச் பண்ண போகிறோம். பங்களாதேஷ் டச் பண்ணியாச்சு. செம காஸ்ட்லியான ஒரு போட் போகலாம். அட்டகாசம் ஆரம்பிக்கலாங்களா? வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ரிவர். இதுதாங்க ஃபேமஸான டவுக்கி ரிவர். அமைதியா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க வீட்டில் போரா, ட்ராவல் பண்ணுங்க மோரா, வாழ்க்கையே மறுபடியும் ஜோரா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேரா. இந்த மெகாலயா சீரீஸில் நாம் கிளம்பி ஷெல்லாங் வந்தது ஒரு பெரிய கதை தாங்க. அதை போனால் எபிசோடில் விரிவாக சொல்லியிருக்கேன். அதை பார்க்கலன்னா ஒரு 8 பார்த்துருவாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம ரூமில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து கிளம்பியாச்சுங்க. தமிழ் உலகன்ற நம்ம சேனலை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதை லைக்கும் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு. சாயா உட்பட. ஹலோ, குட் மார்னிங். நம்ம தங்கியிருந்த ரூம் தான் இதுதான். நம்ம வண்டி தான் டிரைவரு, இவங்க தான் ஓனரு. சரி வாங்க போகலாம். நாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன பாயிண்ட் பார்க்கறதுன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் எந்தெந்த டைமு எப்படி போகணுன்றது டிரைவருக்கு தான் வெளிச்சம். நமக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை இங்கே வருது. கண்டிப்பாக டைமிங்ஸ் முக்கியம், பார்த்துக்குவாங்க. மான்சூனில் ஒரு மாதிரி இருக்குது, சம்மரில் ஒரு மாதிரி இருக்குது, மற்ற நேரத்தில் ஒரு மாதிரி இருக்குது டைமிங். அதை பார்த்துடுவாங்க. லேக் ஷெல்லாங் போகலாம் வாங்க. காலையிலே ஒரு அருமையான லேக் பார்க்க போகிறோம். கும்பலே இல்லைங்க, க்ளீனாக வச்சுருக்கேன் பாருங்க. இந்த பேம்போடு காம்பவுண்ட் ஒன்று போட்டாங்க. என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் இவங்களுக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் மரம் தெரியல. கிளைமேட்டு நல்லா தான் இருக்குது. ஒரு 20 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பேர்ட்ஸ் ஷாப்பிங் ஜோன் போட்டுருக்காங்க. நைட் ஃபெஸ்டிவல் ஃபுட்டெல்லாம் நிறைய விதமாக கிடைக்க முடியாது. பைப்பிங் இந்த இடத்துல தெரியுது ஆற்று குட்டி குட்டியாக இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. ஃப்ளவர்ஸ்லாம் கம்மியாக
க்ளோஸ் அப் வியூ. இந்த தண்ணி தான் வந்து அப்படியே லேக்கு போகுது. மலையில இருந்து வர தண்ணின்னு தெரியல. இதெல்லாம் உட்காந்துருக்காங்க. காலையில் வந்தால் ஜாலியாக உட்காரலாம். இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் கொடுத்து வச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான கிளைமேட்டு, சுத்தமான இடம், சுத்தமான தண்ணி. வாவ், மேகாலயா பீப்புள் கொடுத்து வச்சு தண்ணி கலெக்ட் ஆகுது பாருங்க. ஏரிக்கு ஃபுல் லேக் வியூ தான். ஆடி அடங்கியாச்சுப்பா. அப்படியே உட்காந்துட்டேன். ரொம்ப ஸ்டீப்பாக இருந்து இறங்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்க்கு தான் லேக் இருக்கு. ஃபுல் லேக் இங்கேருந்து பார்த்துட்டு நல்லா வியூ. அப்படியே உட்காந்தா போதும். ஃபுல் இது தரணும். வெயில் நல்லா உனக்கியா இருக்கு. ஜாலியா வெயில் என்ஜாய் பண்ணிட்டு மேகாலயா நமக்கு புதுசுதான். நிறைய பேர் போயிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவம் தனித்தனியாக கிடைக்கும். அவங்களோட அனுபவம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒன்று ஒன்றும் நம்ம வீடியோவும் பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம ஸ்டைலில் வீடியோ போடுறோம், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பார்ப்போம். இது பார்த்தீங்களா, வேலி தான். பார்த்தாவே தெரியுது, உட்டு மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதான் இல்லை. இதை பாருங்க, எப்படி ஸ்டீலுங்க இருக்கு. கேபிட்டேரியா. அப்படி பார்த்தா டாய்லெட் அங்கே இருக்கு. இப்படி பார்த்து போட் ஹவுஸ், பார்ட்ஸ் லேக்கில் ஒரு போட் ஹவுஸ். இதுதான் ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் போடுது, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுது. இதெல்லாம் பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. போட் ஹவுஸ் ஏரியா. வெயிட்டிங். இதே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு அதுதான் என்ட்ரன்ஸு. வாங்க, வேற எவ்வளோ பார்ப்போம் போட்டுக்கு. ஃபோர் சீட்டு, 5 சீட்டு, 6 சீட்டு எல்லாமே இருக்கு. சரி, நம்ம கிளம்புவோம். இந்த லேக்கில் ஃப்ளவர்ஸே இல்லை, இருந்தாலும் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி ஃப்ளவர்ஸ் போடுறேன். எப்படி What's what's about this lake in the ground? The details is screenshot வச்சுக்கலாம். அழகாக நீந்திக்கிட்டு வருங்க. மிஷினில் போகிற மாதிரி போகுது. மிஷின் போட்டுருக்க மாதிரி கீழே கால் மட்டும்தான் கிளீனிங் வேலை நடக்குது. பரவாயில்ல, அதெல்லாம் சுத்தமாக இருக்குது இந்த ஏரியா. இந்த லேக் இதில் ஃப்ளவர்ஸ் இல்லைன்னு தான் நினச்சோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃப்ளவர்ஸ். வேற வேற மாதிரி தெரியுதா தெரியுதா
இதை விட எப்படி பூக்கள் சிரிக்குதுன்னு சொல்ல முடியும். பூக்களின் அழகான சிரிப்பு தெரியுதுங்களா உங்களுக்கு? வண்டு நிறைய வண்டு இருக்கு பாருங்க பூவை சுத்தி. தேனியா கூட இருக்கலாம், அது பயமா இருக்கு. கொத்திச்சுன்னா அவ்வளவுதான், வீங்கிடும். வாங்க போலாம். பாருதான், இந்த மாதிரி லேக் இருக்குதான் இந்த ஊருக்கே தண்ணி வசதி நல்லா பண்ணிக்கிறேன். இந்த வில்லியம் வாட்ஸ் கமரேட்டிவ் லேக் இந்த ஃபோர்கிரவுண்டு. யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர், தெரியாத ஒரு ஃபோட்டோகிராஃபர் விவரம் போட்டிருக்காங்க. 1891 வில்லியம் வார்டு வாஸ் அப்பாயிண்டட் டு சீஃப் கமிஷனர். இவர் தான் சீஃப் கமிஷனர் அஸ்ஸாம் வந்திருக்காரு. அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. 1893 ஸ்மால் டேமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே போட்டுருக்காங்க பாருங்க அவங்களோட கல்வெட்டு. பாருங்க அவங்க இது ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டு போட்டுருக்காங்க. நல்லா இப்போதான் பார்த்தோம் ஒயிட் ஒயிட் குட்டி ஒன்று பண்ணது ஆல்மோஸ்ட் மேகாலயா. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த சைட்டாக வந்தாச்சு. எக்ஸிட் ஆகும். இந்த லேக்கு ஒரு பைக் ஸ்பீட்டி கிளம்பியாச்சுங்க. செகண்ட் பாயிண்ட்டு ஒரு மியூசியமா, டான் பாஸ்கோன்னு ஒரு மியூசியம் போகலான்னு சொல்லியிருக்காரு. என்ன டைமிங் தெரியல, வேறு லஞ்ச் டைம் வேறு வந்துருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ லென்த்தாக போனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அடுத்த வீடியோவை சீக்கிரமாக போட முயற்சிக்கிறேன். நம்ம வே ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.